வணக்கம். என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இயங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி சட்டமன்றத்தில் நுழைந்தவுடன் முதல் குரலாக தமிழ் ஈழ மக்களுக்காக முழங்கியிருக்கிறார். தனித்தமிழ் ஈழத்தை பற்றி பேசியிருக்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்களின் புகழ் பாடியிருக்கிறார். அவரை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஈழத் தமிழர்களுக்கான குரல் ஒலிக்க வேண்டும். அதை துவக்கி வைத்த என்னுடைய பெருமைமிகு அன்பு தம்பி வன்னியரசுவை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 2009 ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டு தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.